ஹாய், நம்மளோட ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கோர்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு காடஸோட லிப்ஸ் எப்படி நம்ம கலர் கொடுக்குறது அப்படின்னு தான் பார்க்குறோம். காடு ஆர் காடஸ் ரெண்டுக்குமே இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே ஓரலாக வரைஞ்சிருக்கோம் ஃப்ரீ ஹேண்டாக. அதோட பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளஸ்டின் கலர் இருக்கு இல்லையா, அது சும்மா லைட்டாக அப்படியே அடிச்சிருக்கோம். இப்போ அடிக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சையும் ரெட்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பீச் கலர் டோன் வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரெட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரெட்டையே வந்து லைட்டாக ஒயிட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லைட் ஷேடாக இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாகவே அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. எங்கேயும் கேப்லாம் விட வேண்டாம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா கிரிம்சன் ரெட் வந்து எடுத்துக்கிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய நான் யூஸ் பண்ண கிரிம்சன் ரெட்டுன்னு தான் வாங்கினேன். அது கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மெஜெண்டா பிங்க் அந்த கொஞ்சம் அது மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதில் எப்படி தெரியுது. நீங்கள் வந்து கிரிம்சன் ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்லைன் மட்டும் நல்லா திருப்பியும் ஒரு தடவை நல்லா கொடுத்துக்கோங்க. இதில் கிரிம்சன் ரெட்டில் அந்த கிரிம்சன் ரெட் கூட நீங்கள் எதுவும் கலர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். டைரெக்டாக அந்த கிரிம்சன் ரெட்டையே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. லைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா லைனை, அதவே உள்ளே அப்படியே வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி விடுறோம். உள்ளே ஃபுல்லாக அப்படியே இது பண்ணி விடுறோம். ரொம்ப அதிகமாக நீங்கள் பெயிண்ட் எடுக்க வேண்டாம். லைட்டாக எடுத்து உள்ளே அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணி விடுங்க. மேலே இருக்க இதில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கீழே இருக்க பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த பீச் கலர் வந்து லைட்டாக நமக்கு மேலே தெரியணும். ஸோ அதனால் அது ஃபுல்லாக ஹைட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோமா, கீழே வந்துட்டு அதை ஹைட் பண்ண வேண்டாம். அது கொஞ்சம் டார்க்காக காமிக்கிறதுக்காக திருப்பியும் அதே பீச் கலர் மாதிரி இருக்கிற கலர் எடுத்து நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு திருப்பி அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். மேலேயும் பார்த்திங்கன்னா இது செகண்ட் வாசிப்பு கொடுக்குறது. அதனால் வந்து மேலேயும் நல்லா பீச் கலர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் வாஷ் முடிஞ்சுது, நம்ம ரெட்டு கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த பீச் கலர் எடுத்து மறுபடியும் மேலே கொடுத்துட்டு அது லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பியும் நம்ம கிரிம்சன் ரெட்டை வச்சுட்டு திருப்பியும் அவுட்லைன் போடுறோம். அவுட்லைன் போட்டுட்டு அதே போல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். திருப்பி அதை அப்படியே உள்ளே மெர்ஜ் பண்ணி விடுறோம். உள்ளே அப்படியே பிளெண்ட் பண்ணி விடுறோம் அந்த கலர் கூட. ஆனால் மேலே வந்து என்ன ஆகணும்னா நம்ம ஃபுல்லாகவே ரெட்டு கொடுத்துடணும். அதை ரெட்டு கொடுத்துட்டு அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அந்த பீச் கலர் வந்து தெரியக்கூடாது. ஆனால் கீழே வந்து அப்படி இல்லை, ரெண்டு பக்கமும் அந்த லைட்டாக அந்த பீச் கலர் வந்து நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதனால் இந்த அவுட்லைனில் மட்டும் நம்ம அந்த கிரிம்சன் ரெட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அந்த இது கொடுத்துக்கலாம். லைட்டாக மட்டும் அந்த பீச் கலர் வந்து தெரிஞ்சால் போதும். கீழே இருக்கிறது வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. அது அப்படியே ஓப்பனில் இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னா ஃபுல்லாக அப்படியே மறைச்சிடக்கூடாது. நம்ம மேலே ரெட்டு கொடுத்து அந்த பீச் கலர் தெரியாத மாதிரி மறைக்காமல் சும்மா அப்படியே அவுட்லைனில் மட்டும் நீங்கள் கலர் கொடுத்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தேர்ட் வாஷ் கூட பண்ணலாம். தேர்ட் வாஷ்க்கு எகெயின் வந்து நீங்கள் நல்லா பீச் கலர் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மறுபடியும் அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மறுபடியும் கிரிம்சன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட திருப்பி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்றதுனால லைட்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் கிரிம்சன் வச்சுட்டே வந்து நான் திருப்பி வந்து அவுட்லைன் நல்லா கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதே போலயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேளுங்க. ஸோ திருப்பியும் அதே ப்ராசஸ் தான். நம்ம ரெட்டு வந்து கொடுத்து முடிச்சுட்டு அதை வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம அப்படியே வந்து நல்லா உள்ளே ஷேட் பண்ணி விட்டுறலாம். நம்ம எவ்வளோ டைம் நம்ம அதை வாஷ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிக்சர் வந்து இன்னும் நல்லா நமக்கு டார்க்காக தெரிய ஆரம்பிக்கும். இதுவே வந்து நீங்கள் பிங்க் லிப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் நல்லா லைட் பிங்க் இந்த பேபி பிங்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எங்கன்னா அந்த லிப்ஸ் மேலே நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மெஜெண்டா பிங்க்கை வச்சு அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு ஃபைனல் அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு அது கூட நம்ம ப்ரௌனோ இல்லை லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா ஃபைனல் அவுட்லைனும் கொடுத்தாச்சு. ஃபைனல் அவுட்லைனுக்கு நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன்னா ரெட்டு கூட ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்.
பண்ணிவிட்டு அவுட்லைன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை எக்ஸ்ட்ராவாக. அது சாரி ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு, அதனால் கரெக்டாக காட்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பண்ணுறது என்னென்னா, அந்த லிப்ஸுக்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக ஒயிட் கூட எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம், அந்த ஒயிட்டை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி லைன் மட்டும் கொடுத்துக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த லிப்ஸ் வந்து நமக்கு இன்னும் நல்லா டார்க்காக தெரிய ஆரம்பிக்கும், தனியாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லிப்ஸு கீழே லிப்ஸ் நம்ம கொஞ்சம் கேப், அந்த பீச் ஷேடு தெரியறதுக்கிட்டும் பார்த்திங்களா, அங்கேயும் கூட ஒயிட் கொடுத்து ஹைலைட் மாதிரி பண்ணுவாங்க, இந்த லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி. இது வந்து சைடில் இப்போ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா, அந்த கடவுளோட புகைப்படம் வந்து சிரிக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக பிங்க்கு கொடுத்துட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் சும்மா ஒயிட் கூட பிங்க் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே வந்து கொஞ்சம் லைட்டாக நிறையா ஒயிட் எடுத்துகிட்டு லைட்டாக பிங்க் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம்.